வணக்கம் நண்பர்களே, நான் கேரள தந்திரி பத்ரானந்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஒரு அன்பர் குலதெய்வத்திற்கு கோயில் கட்டலாமா என்று கேட்டிருந்தார். குலதெய்வத்திற்கு கோயில் கட்டி ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரிவிச்சிருந்தார். அந்த காலத்தில் நிறைய தெய்வங்களுக்கு கோவில் இருக்காது, குலதெய்வங்களுக்கு கோவில் இருக்காது. அது எதனால் அப்படின்னாக்கா, அந்த தெய்வத்துக்கு கோயில் கட்டுறது பிடிக்காது. காசு இல்லாமல் முன்னோர்கள் கட்டாமல் இல்லை. சில தெய்வங்கள் இயற்கையாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். கேரளாவில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பிரகிருதி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகிருதி க்ஷேத்திரம் அப்படின்னா இயற்கையாக குளத்தையோ அல்லது மலையையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மரத்தையோ இப்படி ஏதோ ஒன்று இயற்கை வழிபாடு செய்வாங்க. கவுஹாத்தியில் இருக்கிற காமாக்கியா கோயிலில் ஒரு குளம்தான் இயற்கை வழிபாடாக அங்கே வழிபடுறாங்க இல்லையா? அதே போல் பிரகிருதி இயற்கையே அப்படியே வழிபடுறதுக்கு பேர் தான் பிரகிருதி வழிபாடு. அதுபோல் சில தெய்வங்களுக்கு இயற்கையை வழிபடுவது தான் பிடிக்கும். அதனால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு கோயில் கட்டும்பொழுது அவசியம் பிரசன்னம் பாருங்கள், தேவ பிரசன்னம் பார்த்து அதனுடைய எண்ணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு கோவில் கட்டினால் நல்லது. கோவில் இல்லாமல் வழிபடக்கூடிய தெய்வங்களை சீக்கிரம் கட்ட முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் சுடலை மாடன் போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலாக கட்டியிருக்க மாட்டாங்க, சிலை வச்சுருக்க பிரதிஷ்டை பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது பிரமிடு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் எதனாலன்னா, இந்த மாதிரி தெய்வங்கள் கட்டில் அகப்படக்கூடாது என்பதற்காக அந்த காவல் தெய்வங்களுக்கு உருவ பிரதிஷ்டை செய்திருக்க மாட்டார்கள். அருவா வச்சுருப்பாங்க, இல்லை சூளம் வச்சுருப்பாங்க. இப்படி இயற்கையாக எதையோ ஒன்றை தான் வழிபாடு செய்வார்கள். அதனால் உங்கள் குலதெய்வத்துக்கு கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் பார்த்து அந்த கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கு சிலை வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்பதை கண்டறிந்து கோவில் கட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.